வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டார். பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் நமது ராணுவ வீரர்கள் சிறந்த பதிலடி கொடுத்தனர். உலகத்துக்கு நமது வலிமையையும் அதன் மூலம் எடுத்துரைத்தனர். அவர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் நேற்று வியாழக்கிழமை மாலை 5 மணியளவில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய கொடி பேரணி நிகழ்ச்சி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வ கணபதி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தேசிய கொடி பேரணியில் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் திரு தங்க விக்ரமன், எக்ஸ்-எம்எல்ஏ, மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் திரு பழனி, மாநில ஓபிசி தலைவர் திரு நடராஜன், மாநில நிர்வாகி திரு வெற்றிவேல் மற்றும் மாநில நிர்வாகிகள், அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஐயனார், மாவட்ட துணைத் தலைவர் திரு அருணாச்சலம், மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் திரு ஹரிகரன், பாகூர் தொகுதி தலைவர் திரு கே.ஆர். விநாயகபாபு, தொகுதி பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், தொகுதி மகளிர் அணி தலைவி திருமதி தவமணி, தொகுதி ஓபிசி அணி தலைவர் திரு முத்துவேல், தொகுதி பட்டியல் அணி தலைவர் திரு ஜெயகரன், தொகுதி விவசாய அணி தலைவர் திரு சுரேஷ், தொகுதி துணைத் தலைவர் திரு வன்னிய முரசொலி மற்றும் கிளை தலைவர் திரு கிருஷ்ணன், திரு முனியப்பன், தொகுதி செயலாளர் திரு சங்கர், தொகுதி செயலாளர் திரு வெங்கடேசன், கிளை தலைவர் திரு ரமேஷ், தொகுதி துணைத் தலைவர் திரு லட்சுமணன், தொகுதி பொருளாளர் திரு கதிரவன், முன்னாள் தொகுதி தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன், முன்னாள் பொதுச் செயலாளர் திரு சிவராமன், திரு புவன சுந்தரம், முன்னாள் துணைத் தலைவர் திரு இளங்கோ, சமூக சேவகர் கன்னி கோவில் திரு தமிழ் மற்றும் சங்க பரிவார் பொறுப்பாளர்கள், முப்படை ராணுவத்தினர், அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், காவல்துறையினர், நீதித்துறை சேர்ந்த வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை உடனே வழங்க கோரி சுகாதார இயக்க திட்ட இயக்குநரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜனை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அதில் நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், NRHM ஊழியர்களுக்கு வழங்குவது போல தங்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் முடித்த ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் கூறுகையில் 3 மாத சம்பளத்தை வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்து அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் சம்பளம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பணி நிரந்தரம் குறித்து முதல்வரிடம் பேசி ஆவணம் செய்வதாகவும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் தெரிவித்தார். இதில் தொழிற்சங்க தலைவர் புருஷோத்தமன், செயலாளர் பிரபாகரன், பாபு, ஐயனார், பெரியசாமி, லூர்து, வெங்கடேசன், முனுசாமி மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தமிழ் கண்ணல் ராதாகிருஷ்ணன் உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழ் கண்ணல் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா இன்று வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நியாய விலைக்கடைகளில் விரைவில் கோதுமை விநியோகிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை மாநிலத்தில் நியாய விலைக்கடைகளில் அரிசி தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் அறிவித்தபடி விரைவில் கோதுமையும் விநியோகிக்கப்பட உள்ளது என்றார். அப்பொழுது அவரிடம் நீதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க செல்வீர்களா என கேட்டபோது அது குறித்து பதிலளிக்காமல் சென்றுவிட்டார்.
டெல்லி போலீஸ் அதிகாரி என கூறி பெண்ணிடம் ரூபாய் 1.53 லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் உங்கள் பெயரில் பண மோசடி நடந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்ப கூறியுள்ளார். அதனை நம்பி அந்த பெண் ரூபாய் 1.53 லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். பாகூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாகவும் முத்ரா கடனுதவி திட்டத்தில் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த கூறினார். அதனை நம்பி மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் 48,500 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். வீராம்பட்டினத்தை சேர்ந்த பெண் ஒருவர் ஹோட்டலில் அறைக்கு முன்பதிவு செய்ய ஆன்லைனில் கிடைத்த மொபைல் எண்ணில் பேசினார். எதிர்முனையில் பேசி மர்ம நபர் அறை முன்பதிவு செய்ய பணம் செலுத்த கூறினார். இதையடுத்து அப்பெண் 20,400 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி பெண் ஒருவர் 20,000, ஆண் நபர் 60,317, மற்றொரு பெண் 33,000 என 6 பேர் 3,35,317 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. பொதுவெளியில் வீசப்படும் பொருட்களால் தண்ணீர் தேங்கும் வாய்ப்பு உள்ளது. அதில் நோய் பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது. இதனால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது. சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை கடற்கரை சாலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். கடற்கரை சாலையில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து தமிழக பகுதிக்கு கடத்த இருந்த 500 கிலோ மதிப்பிலான புதுச்சேரி அரசின் இலவச அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நியூட்டன் தலைமையில் போலீசார் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறிய சரக்கு வாகனத்தில் தமிழக பகுதிக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச அரிசிகளை வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த வாகனத்தில் இருந்த நபர்களிடம் போலீசார் விசாரணை செய்ததில் தமிழக பகுதியான திட்டச்சேரியை சேர்ந்த செந்தில் குமரன், குமரேசன் என்று தெரிவித்தார்கள். இதனை அடுத்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தமிழக பகுதிக்கு கடத்த வைத்திருந்த 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசிகளை பறிமுதல் செய்து இருவரையும் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் மங்களம் தொகுதியில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பாராட்டும் வகையில் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரிசன் தலைமையில் தேசிய கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது. முன்னதாக தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பாஜக கட்சியினர் இந்திய தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பெருமாள், பாஜக பிரமுகர் PRT பிரபு, முன்னாள் தொகுதி தலைவர் ஆறுமுகம், மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், வேதகிரி, அமிர்தராஜன், கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார். புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தில் 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயார் செய்யும் உற்பத்தி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாண்லே நிறுவனம் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் 10,000 லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை 20,000 லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது.
இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சரவணன் குமார், தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மீனேஷ் ஜா, தலைமை செயலர் சரத் சவுகான் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர்கள், நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பாண்லே பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீட்டுக்குள் நுழைந்த 8 அடி நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் மாறன். இவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நல்ல பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்து வீட்டில் இருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறை ஊழியர் சண்முகம் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 8 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை பிடித்து சென்று வனத்துறையிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்து வருவதால் பாம்பு வந்திருக்கலாம் என்றும் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமென வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு இரவு மீன் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நேற்றிரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு பன்ருட்டி, குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய தெருக்கூத்து நாடகத்தை கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.